நேற்று நடந்த சம்பவங்கள் பிக் பாஸில் பற்றி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கானா வினோத் திவாகர் இவங்களுக்குள்ளே வந்து சின்ன சின்ன சலசலப்பு. திவாகர் வந்து கானா வினோத்தை வேணும்னே அவங்களுக்குறாரு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்க, ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து இந்த சப்போர்ட்டை கொடுங்க. இது திவாகர் வந்து உள்ளே வந்ததே பார்த்திங்கன்னா கானா வினோத்தை பற்றி வெளியே மக்கள் மத்தியில் எவ்வளோ செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் உள்ளே வந்தார். உள்ளே வந்த பிறகு பார்த்திங்கன்னா கானா வினோத்தை எப்படியாவது டென்ஷன் ஆக்கி மக்கள் மத்தியில் அவருடைய இமேஜை டவுன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் அவர் உள்ளே வந்திருக்கிறார். அது வந்தோடனே பார்த்திங்கன்னா அவர் வந்து கானா வினோத் வந்து திவாகரை வந்து ரொம்ப எதிர்பார்த்தாரு. ஒரு காம்பினேஷன் போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருந்தார். ஆனால் கானா வினோத்துக்கு டாக்டர் திவாகருடைய தர்பூசுடைய சேர்ந்து தான் அவர் வந்து காம்பினேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. நேச்சுரலாகவே வந்து பாடி லாங்குவேஜாக வந்து அவருக்கு வந்து ஒரு காமெடியாக தான் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா அவர் ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, யார் கூடயும் சேர்ந்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அது திவாகர் மட்டுமே, தர்பூஸ் மட்டுமே அந்த மாதிரி நினச்சிக்குது. நாங்கள் சேர்ந்த காம்பினே வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி நினச்சிக்கிறாரு. ஆனால் பார்த்திங்கன்னா கானா வினோத் சும்மா அப்படியே உட்காந்துருக்கிறாரு. கேமரா அப்படியே திரும்பினோடனே இவர் கேமரா பார்க்குறாரு, இப்படி பார்க்குறாரு. என்னடா இது கேமரா நம்ம சைடு திரும்புதுன்னு அடுத்த டேபிளுக்கு போகிறாரு. அடுத்து அந்த சோஃபாவில் போய் உட்காராரு. அந்த சோஃபாவில் உட்காந்துட்டு கால் மேலே கால் போடுறாரு. கேமரா திரும்பி அவரை பார்க்குது. இப்படியே பார்த்தோன்னே இவர் திரும்ப இப்படியே பார்த்துட்டு டக்காருன்னு திரும்ப அப்படியே வந்து இந்த சைடு உட்காராரு. கேமரா திரும்பினோடனே இவருக்கு இதாகிட்டார். பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணார். போங்க அங்கிட்ட அப்படிங்கிற மாதிரி இதுதான் நடந்தது. ஆனால் இதே பார்த்திங்கன்னா நான் நடிக்க போகிறேன், நான் வந்து ஒரு ரீல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது கேமரா திரும்பிக்கிச்சு. யாருக்கு? தர்பூசுக்கு. அந்த மாதிரி பண்ணாமல் கானா வினோத்தை கவர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் கானா வினோத்தோட இமேஜ் வெளியே போயிருக்குது, நல்ல விதமாக போயிருக்குது. மக்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கு இருக்குது, அதிக ஓட்டு வாங்கி வச்சுருக்கிறாரு. கானா வினோத்தை தான் டைட்டில் அடிப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது திவாகர் உள்ளே அதை தாங்கிக்க முடியல. கானா வினோத் டைட்டில் அடித்தான்னா நமக்கு என்ன இமேஜ் போயிடுமே சுத்தமாக அப்படிங்கிற மாதிரி. என்னவோ பெரிய ஸ்டார் கூட ஒரு 3 படத்தில் நடிக்கிறேன், பெரிய நடிகர்கள் கூட நடிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு என்னென்னவோ உளறிக்கிட்டு இருக்கான். அவன் தானாகவே வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆளுங்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருப்பான். வெளியே மக்கள் செல்வாக்கு எனக்கு தான் அதிகம் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் பேசிக்கிட்டு இருக்கிறான். இதில் வந்து கானா வினோத்தை உள்ளே வந்தோடனே திவாகர் போய் இந்த கிச்சு மூட்டுவாங்களா, மூட்டும் போது அவரால் தாங்கிக்க முடியாமல் அவர் காலை ஆட்டுறாரு, உதைக்கும் போது அது ஷூ காலோட திவாகர் மேலே பட்டுருது. இந்த இடத்துல உனக்கு என்ன வேலை? கிச்சு மூட்ட வேண்டிய வேலை உனக்கு என்ன? உனக்கு தான் ஆகலைன்னு தெரிஞ்சிருச்சு, கால் படுன்னு தெரியுது. கிச்சு மூட்டினா அவர் கை காலை அவர் சில பேருக்கு தர்பூசுக்கு கிச்சு மூட்டினா அது ஒன்றும் ஆகாது. ஆனால் அவர் கிச்சு மூட்டினா அவருக்கு என்னவோ பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சிரிக்கிறாரு, போகிறாரு, வர்றாரு, காலை உதைச்சிட்டாரு. சரி உதைச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அப்போ ஒன்றும் கேட்காம அது கொண்டு போய் ஒரு பஞ்சாயத்தாக கொண்டு போய் எல்லாத்துட்டையும் பேசுகிறது, போகிறது வர்றது தப்பு அப்படிங்கிறது இன்னும் தெரியல. இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா உண்மையான வஞ்சன்ஸ். மனசுக்குள்ளே வந்து அவ்வளவு வெறி இருக்குது மாப்பிள்ளைக்கு. என்ன பண்ண முடியும்? கானா வினோத்தை எப்படியாவது வெளியேற்றணும் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறார். அதே போல் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பிரவீன்ராஜ் அவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கானா வினோத்து மேலே காண்டு இருக்குது. வந்தோன்னே பேசினார், அதுக்கப்புறமா அவர் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டார். இப்போ சாதாரணமாக பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே போட்டியாளர்கள் 6 பேர் மட்டும்தான். நீங்கள் எல்லாருமே கெஸ்ட்டு, வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டு. நீங்கள் வந்து அவங்கள்ட்ட வந்து பேச வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களை வச்சு கேம் விளையாட போகிறதில்ல, அவங்களை டென்ஷன் ஆக்குறதுனால உங்களுக்கு எதுவும் நடக்க போகிறதில்ல. அவங்க இமேஜை குறைக்கிற வேலையை நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதா? இல்லை பிக் பாஸ் டீம் வந்து அவங்க இமேஜெல்லாம் குறைச்சி விடு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்களா? ஜாலிக்காகவே அனுப்பிச்சாங்க. சரி, நீங்கள் போட்டியாளராக இருக்கும்போது இந்த கேமில் நீங்கள் என்ன விளையாண்டிங்க, என்ன கிழிச்சிங்க? ஒன்றும் தெரியல. பிரவீன்ராஜ் எல்லாம் ரொம்ப கேமில் இருக்கும்போது ரொம்ப மோசமாக கேமே விளையாடாமல் இருந்தாப்புல. ஏன்னா அவ்வளவு கான்சியஸில் இருந்தாப்புல, நம்மளை எங்கே தப்பாக காட்டிடுவாங்களோன்னு சொல்லி இருந்தாப்புல. 33 நாள் அவர் வெளியே போனோன்னா அப்புறமா வருத்தப்பட்டாப்புல. இப்போ வந்து கேம் நல்லா விளையாடுறாப்புல. இந்த கேமை விளையாண்டுருந்தால் ஃபைனல் வரைக்கும் வந்திருக்கலாம்ல. இப்போ திவாகர் வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல தான் அந்த கான்ஜன்ஸ் அந்த எண்ணம் இருக்குது. அந்த எண்ணம் சரியில்லாத ஒரு எண்ணம் இருக்குது. இவன் ஜெயிக்கக்கூடாது, அவன் ஜெயிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அதை திவ்யா ஜெயிச்சா திவ்யாவுக்கு வந்து அதிக ஸ்கோர் பண்ணியிருந்துச்சுன்னா கண்டிப்பாக திவ்யா கூட இது பண்ணியிருப்பான். திவ்யா நீ தான் அப்படி இப்படின்னு பேசியிருப்பான், ஜாலியாக இருந்திருப்பான், அவனுக்கு கொண்டாட்டமாக இருந்திருக்கும். ஆனால் வந்து கானா வினோத் வரக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு எண்ணம் மைண்டில் இருக்குது. சபரி கூட வரணும், ஆனால் கானா வினோத் வரக்கூடாது அப்படின்னு தான் அவன் உள்ளே இறங்கி களத்தில் இறங்குறான். சரி, இன்றைக்கி காலையிலே ஒரு பஞ்சாயத்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா இவன் திவாகர் வந்து தர்பூஸ் வந்து ஒரு ஃபேண்ட்டை போட்டுட்டு வரான். அப்படிங்கும்போது ஃபேண்ட்டு கீழே இறங்கி நிற்கிது. ஃபேண்ட்டு கீழே இறங்குதுன்னா அவன் குளிக்க போகிறான்னா ஃபேண்ட்டு கீழே இறங்கி நிற்கிது. அது இங்கே எப்பயுமே தொப்பை பெருசு, தொப்பைக்கு மேலே ஃபேண்ட்டு போட முடியாது, தொப்பை கீழே போடணும். போடுற ஃபேண்ட்டு நிற்க மாட்டேங்குது, கீழே இழுத்துக்கிட்டு பாதி தெரியுது பின்னாடி. தெரியும் போது கானா வினோத் நல்ல இதுக்கு தான் சொல்கிறாரு, ஃபேண்ட்டை இழுத்து போடியா, மேலே இழுத்து போடியா
அப்படின்னு சொன்னால் அது வந்து சரின்னு சொல்லி ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணணும். சரி நான் என்னாச்சு அசிங்கமாக இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு அது இது பண்ணணும். எப்படி நீ சொல்லலாம், நீ எதுக்கு சொல்கிற பண்ணிவாயா அப்படின்னு சொல்லி பேசினா, நான் தரம் தாழ்ந்து யாரையும் பேசலை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான் அந்த வேறு தரம் தகுதி தகுந்தோ நான் பேசலை அப்படின்னு சொல்கிறான். ஆனால் வந்து பண்ணிவாயான்னு சொல்கிறது என்னது, அவங்க அதை இது பண்ணி தானே மென்ஷன் பண்ணி தானே பேசுகிற மாதிரி இருக்குது. அதுக்கு தான் வந்து காணாவின் வந்து பயங்கர சண்டை போடுறேன். நீ எப்படி பண்ணி வாங்கின்னு சொல்லலாம், உடனே நான் ஏதாவது சொன்னேன்னா ஃபேண்ட்டை இழுத்து போடு மேலே இழுத்து போடுன்னு சொன்னேன், அவ்வளோதான். இதை வந்து நீ காலையிலே வந்து ஒரு பஞ்சாயத்தை இழுக்கிறிய அப்படின்னா, நான் அன்றைக்கி நடந்த சம்பவத்தை பேசுகிறாப்புல, நேற்று நடந்ததை பேசுகிறாப்புல, இன்றைக்கி நடக்கிறத பேசுகிறாப்புல, நீங்களாம் வந்து காண்டில் இருக்கீங்கடா, நான்லாம் தராதரம்லாம் இல்லாமல் பார்க்கலடா, எல்லாத்தையும் சகோதரர்களாக பார்த்தேன். நீ பார்த்த அப்படி தான் தோணுது. பயங்கரமாக இருக்குது. பிரவீனும் வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறாப்புல. பிரவீன் காணாவினத்துக்கு சப்போர்ட்டுக்கு வராப்புல அப்படிங்கிற ஒரு இதில் வந்து அவர் இதாகிட்டாப்புல. பிரவீனை வந்து பாரு, நான் ஒரு விஷயம் சொன்னேன், அதை வந்து நீ வந்து ஒய்ஃபை சம்மந்தப்படுத்தி நீ பேச ஆரம்பிச்சிட்ட அப்படி இப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்ட. இங்கே திரும்பவும் வந்து சண்டை வந்துச்சு. என் ஒய்ஃபை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு என்ன இருக்குது, என்னடா தகுதி இருக்குது உனக்கு, நீ இது பேசாதடா அப்படின்னு சொல்லி பிரவீன்ராஜுக்குமே தர்பூசுக்குமே சண்டை வந்துருச்சு. பயங்கரமான சண்டை வந்துருச்சு. எல்லாருமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. இவனை கூப்பிட்டு தர்பூசை கூப்பிட்டு சொன்னால் பேசுனதே பேசுகிறான், திரும்ப பேசுனதே பேசுகிறான். என்னடா பேசுனதே பேசுகிறான் திரும்ப அதுலேருந்து ஃபஸ்ட்லேருந்து. இது வக்காலத்து வாங்க வந்த திவ்யாவும் வியானாவும் மெண்டல் ஆயிடுச்சுங்க. அதுங்க டேய் இவன்கிட்ட பேசவே முடியாது, நம்ம பேசுகிறத கேட்கவே மாட்டேங்கிறான், நம்ம சொல்ல வந்ததையும் கேட்க மாட்டேங்கிறான். அதான் அவர் வந்து பிரவீன்ராஜிட்டு வந்து என்ன சொன்னார், இவனெல்லாம் யார் உள்ளே விட்டதுன்னு வந்தப்போ சொன்னார். சரி சொன்னாப்புல இல்லை, அது வந்து ஒரு காமெடிக்காக சொன்னேன், நீ காமெடிக்காக என்னையும் கலாச்சிட்ட, ரெண்டுக்கும் சரியாக போச்சு. நான் சொன்னதை மட்டும் நீ பிடிச்சிக்கிற, இப்போ நீ சொன்னதை நான் பேசினா அது வந்து சண்டை தான் வரும். எதுக்காக நம்ம அது பண்ணுறோம், கலாய்க்கிறோம், அவ்வளோதான். இது கலாய்ப்பு, இது உனக்கு பாதிச்சிருச்சு அப்படின்னா சாரி மன்னிச்சிக்க, அவ்வளோதான், விட்டுரு. நீ அவன் கூட பேசுகிறதுக்கு நான் இன்னுமே விரும்பலை, நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அதை விட்டுட்டு நீ பாட்டுக்கு வந்து எல்லாத்துலேயும் வந்து சொல்லிக்கிட்டு என்னவோ ரொம்ப யோகிய சிகாமணி மாதிரி பேசுகிற, நீ நல்லவன் தாயா, ரொம்ப யோகியமானவையா, நீ பெரிய ஆளியா, பெரிய கோடீஸ்வரையா, பணக்காரையா, நான் பிச்சைக்காரையா, இப்போ என்ன இப்போ அப்படிங்கிற மாதிரி பிரவீன் திவாகர்கிட்ட வம்பளுக்க ஆரம்பிச்சோன்னா, திவாகருக்கு பயங்கரமான கோபம். என்னடா வெளியே நமக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குன்னு, ஒன்றும் கிடையாது, அங்கே இமேஜே கிடையாது, படம் கிடம் எதுவுமே கிடையாது. இப்போ யாரையும் யூடியூப் சேனலில் பேட்டி எடுக்கிறது கூட கூப்பிட்றது கிடையாது. அந்த மாதிரி தான் சீன் ஓடிட்டு இருக்குது ஐயா. ஆனால் இவர் வந்து பில்டப்லேயே ஓட்டுறாரு. பில்டப்லேயே ஓட்டுக்கிட்டு சும்மா அப்படியே வீட்டுக்குள்ளே வந்துட்டு தானே வந்து திரும்பவும் பார்த்தியா பிக் பாஸ் தன்னால் தான் ஓடிச்சு, பிக் பாஸ் இந்த ஷோலையும் தன்னால் தான் ஓடுது அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறார். ஒரு விஷயம் நல்லா இந்த ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நீங்கள் போட்டியாளர் கிடையாது, இந்த வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டு, போட்டியாளர்களை வெறுப்பேற்றுறதுக்கு வராதிங்க அப்படிங்கிறத வந்து அரோரா வந்து ரொம்ப தெளிவாக விக்ரம்கிட்டையும் சாண்ட்ராட்டையும் பேசும்போது ரொம்ப 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 தெளிவாக அரோரா பேசுது. என்ன சொல்லுது, நீங்கள் வந்தது அவங்க வந்தது கெஸ்ட்டு, அவங்களுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை. 6 பேர் வந்து ஃபைனல் போயிருக்கோம். இவங்க சொல்கிறனாலையோ இது பண்ணுறனாலையோ நம்ம ஃபைனலுக்கு போகாமல் இருக்க போகிறதில்ல. 6 பேர் செலக்ட் ஆகிட்டோம். இவங்க வந்து எதை வேணாலும் பேசலாம், பழைய சம்பவங்களை பேசலாம், விக்ரமுக்கும் ஏனாக்கும் நடந்த விஷயங்களை பற்றி பேசலாம், எதை வேணாலும் நடக்கட்டும், அதை பற்றிலாம் நமக்கு இது கிடையாது. அவங்க சொல்கிறனால இல்லை, மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, மக்கள் ஏன் நம்மளை கொண்டு போய் நிறுத்திருக்காங்க. அதனால் இவங்க சொல்கிற எந்த விஷயத்தையும் நம்ம பொருட்படுத்தக்கூடாது. நமக்கு வந்து எனக்கு வந்து என்னென்னா போட்டி அப்படிங்கிறத தாண்டி நம்ம வந்து ஒரு சேஃப் ஜோனில் இருக்கிறோம், நம்ம வந்து ஃபைனல் போகிறோம், ஸ்டேஜ் ஏறுறோம், அவ்வளோதான். இந்த ஸ்டேஜ் ஏறுற இடத்துல வந்து நம்ம வந்து எந்தவித குற்ற உணர்வும் இல்லாமல் போகணும். அதுக்கப்புறமா வெளியே போகிறோம், நான் ஷோ பார்க்குறேன், எனக்கு வந்து விக்கல்ஸ் ஏதோ பண்ணியிருக்கிறான், எனக்கு எதிராக பண்ணியிருக்கிறான், எனக்கு எதிராக செயல்பட்டுருக்கிறான், பேசியிருக்கிறான் அப்படின்னா எனக்கு பிடிக்கல அப்படின்னா நான் வந்து பிளாக் பண்ணிவிட்டு போகிறேன். அவன் நம்பரை பிளாக் பண்ணிவிட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்க போகிறேன், நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க போகிறீங்க. பிடிச்சிருந்தால் பழக போகிறோம், பிடிக்கலையா விலகி போகிறோம். எதுக்காக நம்ம சண்டை போட்டுக்கிட்டு நம்ம மனசுக்குள்ளே திரும்பவும் காயப்படுத்திக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சாண்ட்ராட்டே அதை தான் சொல்கிறாங்க, நீங்கள் தேவையே இல்லை, நீங்கள் அழுவ வேண்டிய அவசியமே இல்லை. யார் வேணாலும் வியானா வந்து உங்களை ட்ரிகர் பண்ணுறாளா, ட்ரிகர் பண்ணிட்டு போகிறா, அதனால் ஒன்றும் இது இல்லை, அவங்களால ஒன்றும் இல்லை, அவங்க வீட்டை விட்டு வெளியே போகணும். அவங்க சொல்கிறதுனால நம்ம அதை யோசிக்கவே கூடாது, அதை பாதித்து அது அவங்க சொன்ன வார்த்தை நம்மளை பாதிக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம திங்க் பண்ணக்கூடாது, விட்ருங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேச ஆரம்பித்தாங்க. அரோரா வந்து நல்ல தெளிவாக ஒரு சின்ன விஷயங்களை கூட கூர்ந்து கவனித்து ஆழமாக அதுக்கான ஒரு விளக்கத்தை வந்து அரோரா நல்லா கொடுக்குறாங்க. இது வந்து அதுக்கப்புறம் சாண்ட்ராவுக்கும் புரியுது, விக்கல்ஸுக்கும் புரியுது, பரவாயில்லடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்திங்கன்னா இவன்
தர்பூஸ் உள்ளே வந்தது காரணம் பார்த்திங்கன்னா முழுக்க வெஞ்சன்ஸ் தான். கானா வினோத்தை இது பண்ணக்கூடாது. அதை வந்து பிரவீன் காந்தியே வந்து சொல்கிறாப்புல, அவன் வந்து தர்பூஸ் வந்த நோக்கம் வந்து உன்னை வெளியேற்றணுங்கிறது தான், நீ பார்த்து இருந்துக்க, அவன்கிட்ட வாய் கொடுக்காத அப்படின்னு சொல்கிறாப்புல. நல்ல விஷயங்கள் சொன்னால் கூட தர்பூஸுக்கு கானா வினோத்தை சொல்கிறது பிடிக்க மாட்டேங்குது. இவன் கானா வினோத் சார்னு போய் தேவையே இல்லாமல் அம்புழுத்து ஒரு சண்டை இழுத்து கானா வினோத்தோட இமேஜை வந்து கெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மட்டும்தான் செயல்படுறாப்புல தர்பூஸ். அதெல்லாம் ஒன்றுங்க இது பண்ண முடியாது, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாமே சொல்கிறாங்க. பார்க்கலாம். கானா வினோத்துக்கு இன்னமும் செல்வாக்கு அப்படி தான் இருக்குது. வீக்கெண்டில் வந்து பேசுவாங்க, வீக்கெண்டில் சொல்லுவாங்க. அதில் வந்து நிறைய பேர் நிறைய விஷயங்களை பற்றி பேசுவாங்க. பேசும்போது விஜய் சேதுபதி வந்து சொல்லுவார், 2 நாள் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்க போகிறாங்க அப்படின்னா, ஒரு 10 நாள் இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஒவ்வொருத்தவங்களாக கொண்டு போவாங்க. இந்த வாரம் ஃபுல்லாக இருப்பாங்க, இருந்துட்டு அப்படியே போட்டோம். ஏன்னா வெளியே போய் இவங்க கேமை பார்த்துட்டு வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களையும் சொல்கிறது வந்து வெளியே மக்கள் எப்படி யோசிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்த போட்டியாளர்கள் யோசிப்பாங்களா, இல்லை இவங்களுடைய வஞ்சன்ஸை உள்ளே வச்சு இவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வச்சு யோசிக்கிறதா அப்படிங்கிறது தெரியாது. இது அரோரா தெளிவாக சொல்லுது. இவங்க வெளியே மக்கள் வேறு மாதிரி கூட யோசிக்கலாம். இவங்க வந்து நமக்குள்ளே இருக்கிற அந்த பகையை தீர்த்துக்கிறதுக்காக உள்ளே வந்து பேசுகிறாங்களா அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லி அரோரா பேசுகிறாங்க. ரொம்ப நல்ல பாயிண்ட்டாக தான் இருக்குது. கானா வினோத்தை கார்னர் பண்ணுறாங்க. கானா வினோத்தை டைட்டில் அடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக திவாகர் போன்ற நபர்கள் கானா வினோத்துக்கும் சாண்ட்ராவுக்கும் எதிராக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இது நல்லதுக்கு இல்லை. இது கேமை வந்து ஏற்கனவே திவாகர் மேலே எல்லாத்துக்கும் கோபம் இருக்குது. அதே கோபத்தோடு இருப்பாங்க. இவன் பார்வதிக்கு சப்போர்ட்டாக தான் இவன் பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இப்போ நிறைய இடங்களில் தெரியுது. வெளியே பார்வதிக்கு சப்போர்ட் பேசிவிட்டு இங்கே வந்து சாண்ட்ராக்கான்னு பேசுகிறானே, இவனெல்லாம் வந்து என்ன பண்ணுறது? இப்படி நடிக்கிறானே பச்சோந்தி மாதிரி. இதெல்லாம் நல்லா இருக்குதா? பார்ப்போம் என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் ஆள் வரும்ல, ஆதிரை வரணும், அப்புறமா சுவிச்சா வரணும், எல்லாமே வரணும்ல. வரும்போது பார்ப்போம் என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி தான் ஓடிட்டுருக்குது, பார்க்கலாம். கானா வினோத்தை ரொம்ப கார்னர் பண்ணுறாப்புல. கானா வினோத்து தர்பூசை கண்டுக்காமல் விடுறது ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா கானா வினோத்தோட இமேஜை வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணுறாப்புல அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.